Hi cuties and friends, welcome back to my channel கதையும் நானும். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் 3-in-1 நொறுக்கல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே மாவு 3 விதமான நொறுக்கல்ஸ். ஸோ அதை எப்படி செய்யலாம், என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3-in-1 ரெசிபிக்கு ரொம்ப காமன், 3 ரெசிபிக்கு காமனான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி நான் 1 கிலோ எடுத்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு. இந்த 3 டிஷ் மூணுமே வந்துட்டு காமனான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம செய்ய போகிற பொருளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முறுக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முறுக்குக்கு தேவையான பொருள் கருப்பு எள் மற்றும் ஓமம். இது ரெண்டுமே தேவையான அளவு தான். ஸோ இது நம்ம முறுக்குக்கு தேவையான பொருள். அடுத்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தட்டடை அல்லது எள்ளடைன்னு சொல்லுவோம். அந்த எள்ளடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பூண்டு, மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே நம்ம ஃப்ளேவரை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பூண்டு ஸ்மெல் நிறைய வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போடலாம். பூண்டு ஸ்மெல் பிடிக்காதவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகும் மிளகாயும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது நமக்கு தட்டடைக்கு தேவையான பொருள். அதே வந்துட்டு நம்ம ஓட்டு பக்கோடாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய். இந்த 3 தான் நமக்கு ஓட்டு பக்கோடாவுக்கும். ஸோ இந்த 3 டிஷ்ஷும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பொட்டுக்கடலையை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு வந்து ஆட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ மாவு ஆட்டி ரெடியாக இருக்குது. பொட்டுக்கலையை அரைச்சி ஃபைன் பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுட்டேன், சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம எள்ளடைக்கு எடுத்து வச்ச பூண்டு, வரமிளகாய், மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு, வரமிளகாய் இது 2 மட்டும் மிளகு இல்லாமல் அரைச்சி ஓட்டு பக்கோடாக்காக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த குழாயில் வந்து போட்டால் சிக்காமல் இருக்கணும். ஸோ கடலைப்பருப்பு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ எள்ளடைக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம அரிசி ஆட்டும் போதே எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காமல் அதையும் பண்ணிவிடுங்க. ஸோ முறுக்கு போடுறதுக்கும் ஓட்டு பக்கோடா போடுறதுக்கும் குழாய் ரெடியாக இருக்குது. ஸோ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி ஆட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவும் லிக்விடாகிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. ஸோ 3 டிஷ்ஷுக்குமே ஒரே மாவு தான், நமக்கு கூட போடுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வேறு. ஸோ பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் அரிசி ஆட்டும் போதே நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா ஆட்டிக்கோங்க. நல்லா மசிஞ்சிருக்கணும். அதே சமயம் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஆட்டுறது தண்ணியாக ஆயிடுச்சுனாலும் கவலைப்பட வேணாம். ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் அந்த மாவை நீங்கள் போட்டு கொஞ்சம் உருட்டி வச்சு எடுத்திங்கன்னா அந்த வாட்டர் அப்சர்வ் ஆகிடும். ஸோ வாட்டர் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு பயப்பட வேணாம். ஸோ நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு மாவை. ஸோ இப்போ இந்த மாவை நம்ம முறுக்குக்கு தனியாக, எள்ளடைக்கு தனியாக, ஓட்டு பக்கோடாவுக்கு தனியாக பிரித்து வச்சிடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ஓமம் கொஞ்சம், எள்ளு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ரெடி பண்ணுறது முறுக்குக்கு. ஸோ நீங்கள் ஒரு தடவை மாவாட்டினீங்கன்னா 3 விதமான நொறுக்கல்ஸ் ஒரே டைமில் ரெடி பண்ணிடலாம். முறுக்குக்கு மாவு இப்போ தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவில் வந்துட்டு நம்ம காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணல. பட் இருந்தாலும் உங்களுக்கு முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நம்ம எடுத்து இப்போ தனியாக வச்சிடலாம். ஸோ அடுத்து ஓட்டு பக்கோடாவுக்கு, ஸோ இது நம்ம வரமிளகாவும் பூண்டு மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஒரு தடவை வடிகட்டியில் கொஞ்சம் வடிகட்டிட்டிங்கன்னா கூட நல்லது தான். ஏன்னா அந்த ஓட்டு பக்கோடா புளியும் போது அதில் சிக்காமல் நல்லா வரும் உங்களுக்கு.
ஸோ நம்ம ஓட்டு பக்கோடாவுக்கு இப்போ மாவு தயாராகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எள்ளடை, அதாவது தட்டடைன்னு சொல்லுவாங்க, எள்ளடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எள்ளடைக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறோம், இல்லாட்டி மிளகு அடைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகா, பூண்டு, மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோம். கடலைப்பருப்பு நீங்கள் முதல்ல ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நீங்கள் பொரிக்கும் போது அது ஓரளவுக்கு வெந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். இதுதான். ஸோ இப்போ எள்ளடைக்கு மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எள்ளடைக்கு மாவில் மட்டும் என்ன ஒரு மிஸ்டேக் நமக்கு எப்பயும் வரும் அப்படின்னா, நம்ம அந்த பேஸ்ட்டு போடுறதுனால கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். ஸோ அந்த பொட்டுக்கடலை மாவு நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம எள்ளடைக்கும் மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி ஜல்லிக்கரண்டியில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. முறுக்கு குழாய்க்குள்ளேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயோட சூட்டையும் பார்த்துக்கோங்க. த்ரீ இன் ஒன் நொறுக்கல்ஸில் ஃபஸ்ட்டு நொறுக்கலான முறுக்கு இப்போ தயார். எப்பயும் முறுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெருசாக ஒரு கம்பி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு முறுக்கு எடுக்கிறதுக்கு திருப்பறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். முறுக்கு நமக்கு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இந்த மாதிரி முறுக்கு இல்லை வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யும் போது எண்ணெய் இந்த மாதிரி கொப்பளிக்காமல், இங்கே பாருங்கள் இந்த முறுக்குலலாம் அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் அடங்கிருச்சு. ஸோ இது மட்டும் லைட்டாக கொப்பளிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஓட்டு பக்கோடா எண்ணெயிலே புழிஞ்சு விட போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாவை எடுத்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு பக்கோடா ஆச்சு, இந்த மாதிரி அச்சு போட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. நம்ம முறுக்கு மாதிரி தனித்தனியால் இது புளியறதில்ல. ஸோ டைரெக்டாக இது நம்ம ஆயிலில் புழிஞ்சு விட போகிறோம். ஸோ ஓட்டு பக்கோடா தயார். ஓட்டு பக்கோடா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் அடங்கிருச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம இதை எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓட்டு பக்கோடா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு எள்ளடை செய்ய போகிறோம். ஸோ எள்ளடைக்கு நான் பூரி மேக்கர் வந்துட்டு பூரி அமுக்கிற மிஷின் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பேப்பர் வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். கிண்ணத்தில் ஒரு ஆயில் எப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உருண்டையை வந்துட்டு லைட்டாக ஆயிலில் நினச்சி, ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். உங்ககிட்ட இப்போ இந்த பூரி மேக்கர் இல்லை அப்படின்னா, ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற எந்த ஒரு பாத்திரமோ சம்படமோ இல்லை வந்து கிண்ணமோ எதுவாக இருந்தாலும்
நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி வச்சு நீங்கள் அதை 2 பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம் மேலே, அதுக்கு மேலே இந்த பேப்பர் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்து அங்கங்கே ஓட்ட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நடுவில் வந்துட்டு வெந்து நல்லா வரும். இல்லாட்டி நடுவில் கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரியே இருக்கும், வேகாத மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த எல்லடைக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லடை நமக்கு வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 3-in-1 நொறுக்கல்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் 3-in-1 நொறுக்கல்ஸில் 3 நொறுக்கல்ஸுமே நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளி ஸ்பெஷல் 3-in-1 நொறுக்கல்ஸ் இப்போ தயார். ஸோ நம்ம ஒரே மாவில் 3 விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் தீபாவளி ஸ்பெஷலாக. ஸோ இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சுட்டு எனக்கு அதோட கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் தீபாவளியை ரொம்ப ஹெல்த்தியாக சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கதையும் நானும். பாய்.